எந்த ஒரு விஷயத்தையும் நான் முழுசாக நம்புறதுக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கணும். அப்படி தான் ஈர்ப்பு விதி இந்த விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது, இதை வந்து நம்ம எப்படி வந்து லைஃப்பில் வந்து ஒரு ஒரு பார்ட்டாக சேர்த்திக்க முடியும், இந்த மாதிரியான விஷயங்களை எனக்கு முழுசாக கற்றுக் கொடுத்ததுன்னு பார்த்தா என் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் என் கூட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, இந்த விஷயங்களை முயற்சி பண்ணவங்க நிறையா இருந்தாங்க. அவங்க மூலியமாகவும் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். எனக்கு நடந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் மாதிரி அவங்களுக்கு ரொம்ப நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. நான் கூட இருந்து நான் பார்த்துருக்கேன் அந்த விஷயங்கள்லாம் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க, அந்த விஷயங்களுக்கு அவங்களோட முயற்சிகள் என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் கூட இருந்து பார்த்தனால இது மாதிரி எனக்கு அந்த ட்ரஸ்ட் அப்படின்றது இனிஷியல் டேஸில் நான் சொல்கிறது ட்ரஸ்ட் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடச்சிதுன்னு சொல்லலாம். ஸோ அது கூட ஒரு வகையில் வந்து எனக்கு எந்த ஒரு டவுட்ஃபுல் தாட்ஸும் வராமல் என்னை பார்த்துக்கிச்சு எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன்லையும் எனக்கு சொல்ல முடியும். அப்படி என்னை மோட்டிவேட் பண்ண ஒரு முக்கியமான இன்சிடென்ட் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரெண்ட் எனக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 12 இயர்ஸாக தெரியும். இந்த ஈர்ப்பு விதி சம்மந்தமான விஷயங்களை அதிகமாக ஷேர் பண்ணிப்போம், நிறையா பேசுவோம். அப்படி இருக்கிறப்ப இவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு மேலே அலையன்ஸ் தேடிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரீசன்னாலோ லொக்கேஷன்னாலேயோ இல்லை அவங்களோட அந்த கம்யூனிட்டி சம் இஷ்யூஸ்னாலேயோ வந்து பார்த்திங்கன்னா சம்ஹவ் அந்த அலையன்ஸுன்றது சரியாக செட் ஆகவே இல்லை. ஒரு 1.5 இயர்ஸ் அந்த த்ரூ அவுட் பீரியட் பார்த்திங்கன்னா எப்போ நான் ஃபோன் பண்ணாலும் இது ஒரு பெரிய குறையாகவே சொல்லவே மாட்டாங்க. அவங்ககிட்ட ஒரு பெரிய செக்லிஸ்ட் இருந்துச்சு. லைக் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பையன்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மாதிரியே அந்த பையனும் வெஜிடேரியனாக இருக்கணும், யூஎஸில் செட்டில் ஆகணும், இந்த மாதிரி நிறைய கோல்ஸ் இருந்துச்சு. பட் 2 விஷயம் அவங்க மெயினாக பார்த்தது நான் சொன்னது தான், வெஜிடேரியனாக இருக்கணும், கண்டிப்பாக யூஎஸில் செட்டிலான பையனாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ 1.5 இயர்ஸ்க்கு மேலே சர்ச் பண்ணியும் அவங்களுக்கு எந்த ஒரு அலையன்ஸும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி செட் ஆகலை. அவங்க ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைனிங் கேரக்டர் கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து எனக்கு இது நடக்கலை, இது லேட் ஆகுதுன்னு பேசவே மாட்டாங்க. சப்போஸ் நான் ஒரு சில நேரங்களில் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயம் டிலே ஆகுது ஏன்னு தெரியல, அப்புறம் எனக்கு இந்த விஷயம் கிடைச்சா நல்லாயிருக்கும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா நீ உடனே அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா மேனிஃபெஸ்டேஷன் லிஸ்ட்டில் போட்டுக்குவேன் நடந்துரும் அப்படின்றவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப கூலாக எதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் ஒரு பர்சன் அவங்க. ஸோ இந்த டைம் ஓடிட்டே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் லைக் 2 இயர்ஸ் ஆகிடுச்சு. அவங்க ஃபேமிலியில் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. இல்லை நீ வந்து ரொம்ப பையனை வந்து ஃபில்டர் பண்ணுற, இல்லை நீ வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும் வித்தின் 3-4 மந்த்ஸ்க்குள்ளே, இல்லைனா வந்து லேட் ஆகும், இந்த மாதிரி சம் சென்டிமெண்டல் விஷயங்கள் நடந்துச்சு. அப்போவும் வந்து அவங்க எனக்கு நினைக்கிறது நடக்கும், ஐ பிலீவ் இட் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நானும் ஓகே விட்டேன். பட் ரெகுலராக பேச ஓகே அவங்க எதிர்பார்த்த விஷயங்களில் அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனும் வந்து ஒரு வெஜிடேரியனாக இருந்தாங்க. தென் கல்யாணம் நடந்துச்சு. நடக்கும்போது நான் கேட்டேன், நீ வந்து இவ்வளோ லிஸ்ட்லாம் வச்சுருந்தே என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ ஐ ஸ்டில் பிலீவ் அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டாங்க. பட் பெரிய கான்வர்சேஷன் இல்லை, பிகாஸ் அது அவங்க அக்செப்ட் பண்ணி நடந்த விஷயம் தானே. ஸோ கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறமா நான் பேசிகிட்டு இருக்கிறப்ப நான் கேட்டேன், இந்த மாதிரி உன்னோட மேனிஃபெஸ்டேஷன் லிஸ்ட்டெல்லாம் என்னாச்சு, நீ வந்து நிறையா பிளான்ஸ் வச்சுருந்த, என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டப்போ, ஏன்னா அவங்களும் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. தென் ஆஃப்டர் மேரேஜ் ஒர்க் பண்ணலை. ஸோ கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, ஐம் ஸ்டில் பிலீவ், நானும் இன்னும் வேறு ஜாப் போகலான்ட்டு இருக்கேன், பட் என்னோட ஹோப் எல்லாமே வந்து யூஎஸில் தான் இருக்குது அப்படின்னாங்க. நான் கேட்டேன், அப்போது உங்கள் ஹஸ்பண்ட் பெங்களூர் தானே இருக்காங்க, ஸோ எதை வச்சு இன்னும் யூஎஸ் போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டப்போ அவங்க எப்பவும் சொல்கிற ஒரே விஷயம் தான், அது நான் நம்புகிறேன், அது நடக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா சடன்லி ஒரு நாள் அவங்க எனக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து யூஎஸ் லாங் டேர்ம் அசைன்மெண்ட் கிடச்சிருக்கு அப்படின்னாங்க. உண்மையிலேயே நான் அதை நான் பிலீவ் பண்ணலை. என்ன காரணம்னா அவங்க சொல்கிறது வந்து சரி மேபி சும்மா விளையாடுறாங்கன்னு நினச்சேன். பட் ஷி கால்ட் அண்ட் டோல் மீ, என்ன ரீசனா இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒரு விஷயம் நடக்கும்போது நாங்கள் ஷேர் பண்ணிப்போம், எங்களுக்கு நடந்துருச்சு இந்த மாதிரி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஷேர் பண்ணுவோம். அப்படி அவங்க வந்து எனக்கு ஷேர் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு அந்த விஷயம் அவ்வளோ பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்லை. என்ன காரணம்னா அவங்களுக்கு நான் அவங்கள வந்து ஒரு காலேஜில் டைம்லேருந்து எனக்கு தெரியும் நல்லாவே. எந்த ஒரு விஷயமுமே அவங்களுக்கு வந்து நினைக்கிறது அப்படியே ஈஸியாக நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு அது புரியல முதல்ல. பட் த்ரூ அவுட் அவங்களோட அந்த ஜேர்னி ஃபார் 12 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க நினச்ச விஷயங்கள் அந்த நினச்ச மாதிரியான அந்த கோர்வையிலே நடக்கும். எப்படின்னு எனக்கு ரொம்ப நாளாக புரியாமல் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு அந்த யூஎஸ் லாங் டேர்ம் விசா கிடச்சிருக்கு. ஒரு 3-4 இயர்ஸ் அங்கே இருக்கிற மாதிரி பிளான் இருக்குது. நானும் கிளம்புவேன் அப்படின்னாங்க. ஆல்மோஸ்ட் அப்புறம் திரும்ப ஒரு 6 மாதம் கழிச்சு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இப்போவும் யூஎஸில் தான் இருக்காங்க. இப்போ அரௌண்ட் ஒரு 7 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த ஸ்டோரி என்னை இன்ஸ்பயர் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, நமக்கு ஒரு டைம் லிமிட் வச்சுருப்போம். இது வரைக்கும் நான் நினைக்கிறது வந்து நடந்துடணும், இந்த டைமுக்குள்ளே நடந்துடணும்னு வச்சுருப்போம். ஆனால் அந்த டைம் மீறி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சம்ஹவ் ஓகே இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவோம். ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஒரு டைம் ஃபெயில் ஆகிட்டா அதுக்கப்புறம் நீ இதுக்கு மேலே முடியாது போலன்னு விட்டு போயிடுவீங்க. அது மாதிரி இல்லாமல் ஒரு விஷயம் உங்களை கடந்து போயிடுச்சு, அதுக்கான நேரம் முடிஞ்சிருச்சுன்னு இருந்தால் கூட உங்களோட இன்ட்ரெஸ்ட், உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட அந்த பர்சிஸ்டன்ஸ் வந்து கன்யூஸாக வச்சுக்கோங்க. அதுதான் வந்து இவங்ககிட்ட நான் பார்த்த விஷயம். ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அது நடக்கலை, ஆனாலும் அது நடக்கும்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கப்புறமா லைஃப் வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவேன் நான். அவங்களோட கெரியர், பர்சனல் லைஃப், இப்போ இருக்கிற விஷ் கூட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ
அந்த ஃப்ரீக்வன்சியில் மட்டுமே இருக்குது. என்றைக்கும் அவங்ககிட்ட நான் பேசும்போது ஒரு நெகட்டிவான சென்ஸ்லலாம் பேசவே முடியாது, கான்வர்ஸே பண்ண முடியாது. அந்தளவுக்கு அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மைண்டடாக இருக்காங்கன்னு சொல்லுவேன் நான். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு இல்லை நடக்காதுன்னு தெரிஞ்சால் கூட இக்னோர் த ரியாலிட்டி. என்னை கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். அன்றைக்கி நடக்கலையே அதை விட்டுருங்க. ஆனால் உங்களோட தாட்ஸ் அது மேலேருந்து விடாதீங்க, கண்டினியூஸாக அதை வச்சுக்கோங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் பார்க்குற விஷயங்கள் எதுவும் உண்மை இல்லை. நீங்கள் எப்போ கோலை போய் ரீச் ஆகிறீங்களோ அன்றைக்கி தான் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். வெறும் 3 மாதம் நான் ட்ரை பண்ணேன், 4 மாதம் ட்ரை பண்ணேன், கிடைக்கல, அந்த 1 இயர் நான் ட்ரை பண்ணேன், கிடைக்கலன்னு சொல்லாமல், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த விதத்திலேயே கிடைக்கிற வரைக்கும் அதை வந்து பர்சியூ பண்ணுங்கள். ஒரு வேளை அந்த நேரம் கடந்து போயிடுச்சு, அந்த சூழ்நிலை கடந்து போயிடுச்சுன்னா கூட அந்த நம்பிக்கையை மட்டும் எப்பவுமே விட்டுறாதீங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் இருக்கும், ஆனால் நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணுறதை விட்டுருவீங்க. அதனால் உங்களுக்கு கோல் எப்போ அச்சீவ் ஆகுதோ, அந்த விஷயம் உங்கள் கையில் எப்போ இருக்கோ அன்றைக்கி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ஸ்டாப் பண்ணால் போதும். நன்றி.